அனைவருக்கும் வணக்கம். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் உடைய மிஷன் ஐ எம் பாசிபிளுக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். நான் உங்க பாலசுப்ரமணியம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிசாஸ்டர் அப்படின்ற ஒரு டாபிக் சரிங்களா? ஸோ அதுதான் பார்க்க போறோம். ஸோ அதுல இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம நிறைய டாபிக்ஸ் பார்த்தாச்சு. இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு டாபிக் தான். என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, டிசாஸ்டர் அப்படின்ற ஒரு டாபிக்க பார்க்க போறோம். சரிங்களா? டிசாஸ்டர் அப்படின்ற டாபிக்க நம்ம பார்க்கலாம். ஸோ இது எங்கேருந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, மீன் சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11th அண்ட் 12th யூனிட்லேருந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ 11th அண்ட் 12th ஜியோகிராஃபி புக்லேருந்து யூனிட் 8லேருந்து நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, இந்த டிசாஸ்டரை நம்ம ரெண்டா பிரிக்க முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் அப்படின்றதுலேருந்து பிரிக்க முடியும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேன்மேட் அப்படின்ட்டு ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, இயற்கையாகவே நமக்கு சில பல டிசாஸ்டர் நடக்கும். சிலதெல்லாம் வந்து மனிதர்களுடைய ஒரு சில கண்டிஷன்ஸ்னால நடக்கக்கூடிய டிசாஸ்டர் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்றத பார்த்துப்போம். ஸோ டிசாஸ்டர் அப்படின்னா என்னன்னா, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பெரிய லெவல்ல ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு செயல் நடந்துருச்சு அப்படின்னா, அதையெல்லாம் நம்ம வந்து டிசாஸ்டர் அப்படின்றதுக்குள்ள வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டிசாஸ்டர்ல வச்சுக்கலாம். ஏறத்தாழ பார்த்தீங்க அப்படின்னா 232 மில்லியன் பீப்புள் வந்து இதனால அஃபெக்ட் ஆகுறாங்க. என்னெல்லாம் சார் டிசாஸ்டர்? சடனா வந்து நமக்கு வெள்ளம் வரலாம். சடனா பார்த்தீங்க அப்படின்னா பூகம்பம் வரலாம். இதெல்லாம் வந்து நம்ம டிசாஸ்டர் அப்படின்ற தலைப்புக்குள்ள கொண்டு வந்துரும். இதெல்லாம் நேச்சுரலான ஃபேக்டர்ஸ். ஒரு சிலதெல்லாம் மேன்மேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெருப்பு ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலாம். நம்ம ஊர்ல வந்து ஃபயர் கிராக்கர்ஸ் மேனுஃபேக்சரிங் அங்க இருக்கலாம். இல்ல கோவில்ல அப்படின்றபோது ஸ்டாம்பேட் அழுத்தம், அதாவது நிறைய மக்கள் வந்துறாங்க ஒரே இடத்துல, நெரிசலாயிடுது. அப்ப அந்த நேரத்துல ஒரு டிசாஸ்டர் ஸ்டாம்பேட்னால நிறைய உயிரிழப்பு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்னால டிசாஸ்டர் நடக்குது. ஸோ ஏறத்தாழ பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் 232 மில்லியன் பீப்புள் இதனால பாதிப்பு அடையறாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதுக்காக உலக நாடுகள்லாம் சேர்ந்து, ஸோ இதுதான் நமக்கு கொஸ்டின் ஏரியா. கொஸ்டின் எப்படி சார் கேட்பாங்க? அப்போ உலக நாடுகள்லாம் என்ன பண்ணாங்க இதை குறைக்கிறதுக்கு அப்படின்றத கேட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணாங்கன்னா, டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படின்ட்டு 2025ல ஸோ பேரிடர் அபாயம் குறைப்புக்காக ஒரு அமைப்பு ஒன்று ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னாங்க. எப்ப சார்? 2005ல. எத்தனை நாடுகள் சார்? 168. இந்த அமைப்புக்கு என்ன சார் பேர்? எந்த ஊர்ல நடந்துச்சோ அதை பேஸ் பண்ணி தான் பேர் வைப்பாங்க. அப்ப அது எந்த ஊர்ல சார் நடந்துச்சு அப்படின்னா, ஹயோகோ ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஆக்ஷன். அதுக்கு ஒரு கமிட்டி. இந்த ஹயோகோன்ற நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப டிசாஸ்டருக்காக என்ன சார் வரும் அப்படின்னா, அது ஹயோகோ ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஆக்ஷன். அதுக்காக தான் அமைக்கப்பட்டது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இதை பத்தியான ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அப்ப உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா, 2004க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியால யாருக்காவது டிசாஸ்டரை பத்தி தெரியுமா? அதாவது சுனாமியை பத்தி தெரியுமானா, யாருக்குமே சுனாமியை பத்தி தெரியாது அப்படின்றதான் ரியாலிட்டி. ஸோ சுனாமியை பத்தி யாருக்குமே தெரியாது. அப்போ 2004க்கு அப்புறம் தான் நமக்கு சுனாமின்னு ஒண்ணு இருக்கு. அது ஒரு பெரிய ஆபத்தானது. அது வந்து கடல் வந்து தண்ணிக்குள்ள வந்துரும். இதெல்லாம் தெரிய வந்து. அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இப்போ ஹுயாகோ அப்படின்ற ஒரு பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2005ல உலக நாடுகள்லாம் 168 உலக நாடுகள்லாம் சேர்ந்து இது எல்லாம் எப்படியாவது நம்ம குறைக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு கூட்டம் ஒன்று ஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் ஃபேக்சுவல் ஏரியா. சரிங்களா? ஸோ எங்க நடக்குது என்ன நடக்குது? அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ இதை குறைக்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு நடத்தணும் அப்படின்றாங்க. இந்த விழிப்புணர்வு எப்படி சார் நடத்தணும் அப்படின்னா, ஒரு 4 மேஜர் பாயிண்ட்ஸ்ல நடத்தணும் அப்படின்றத சொல்றாங்க. எப்படி அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா, இந்த விழிப்புணர்வு அப்படின்றத கேம்பெயின்ஸ் மூலியமா, சரிங்களா? பிரச்சாரம். சோ கேம்பெயின் எல்லாருக்கும் சொல்லணும். சார் சுனாமி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுனாமி வந்தா இப்படி நடக்கும். பூகம்பம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூகம்பம் வந்தா இந்த மாதிரி நடக்கும். சரிங்களா? நீங்க கோவில்ல போறீங்க அப்படின்னா நீங்க எப்படி நடக்கணும்? எந்த இடம் உங்களுக்கு எக்ஸிட்? அதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். பல விஷயங்கள் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? ஸ்கூல்ல பள்ளிக்கூடம் படிக்கணும் அப்படின்னா அந்த பள்ளிக்கூடம் வந்து எப்படி இருக்கணும்? ஏதாவது பிரச்சனைனா எப்படி பிள்ளைங்களை, சோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதான் விஷயம் இங்க. சோ இதுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட். அதாவது கேம்பெயின் 4 மெத்தட் சொன்னேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கேம்பெயின். அடுத்தது என்ன அப்படின்னா பார்ட்டிசிபேட்டரி லேர்னிங் அப்படின்றத சொல்றாங்க. பங்கேற்று கற்றுக்கொள்ளணும் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப யாரோ ஒருத்தங்க எங்கேயோ ஒருத்தர் பங்கேற்றுக்கணும். அங்கேருந்து பங்கேற்று நம்ம வந்து அதை வந்து கத்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா இன்ஃபார்மல் எஜுகேஷன். ஒண்ணு வந்து ஸ்கூல்லயே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துறாங்க. என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ன்றது ஸ்கூல்ல சொல்லி தராங்க. ரெண்டாவது என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு வெளியில எங்கேயோ ஒரு இடத்துல போறீங்க, அங்க ஒரு பாட்டு கச்சேரி போட்டு உங்களுக்கு சொல்றாங்க. ட்ரம்ஸ் வாச்சு உங்களுக்கு சொல்றாங்க இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல 3 கொம்பு பறந்துச்சு அப்படின்னா சைக்ளோன் வருது, கடல்
மலைக்குள்ள போகாதீங்க, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நமக்கு சொல்றாங்க பாத்தீங்களா, அது எல்லாம் இங்க இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். சரிங்களா? சோ இது பப்ளிக் அவேர்னஸ். சோ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா 2005ல உலக நாடுகள் 168 ஹயோகோ ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சு. முதல்ல என்னன்னா விழிப்புணர்வு. இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு 4 விதமான இது இருக்குது. ஒண்ணு வந்து கேம்பெயின், அதாவது பிரச்சாரம். இன்னொன்னு வந்து பங்கேற்று நீங்களே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி கத்துக்கிறீங்க. இன்னொன்னு முறைசார் கல்வி. அப்போ நீங்க ஃபார்முலா எஜுகேஷன். இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்ப ஸ்கூல் புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. அப்ப இது மூலியமாவும் கத்துக்கணும். ஸ்கூல் புத்தகத்துல என்ன சார் கொடுக்குறாங்க, எது எதெல்லாம் இயற்கையானது, எது எதெல்லாம் மனுஷங்களால ஆட்களால செய்யப்பட்டது. இத வந்து நம்ம இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு கோவிலுக்கு போறீங்க, நெரிசலா இருக்கு. இப்ப நெரிசலா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்? இப்ப உங்களை பின்னாடில இருந்து ஒருத்தர் தள்ளுறாரு, அவரை பின்னாடி தள்ளணுமா, இல்ல இருக்கிற கூட்டத்திலேயே நம்ம ஒழுங்கா போகணுமா, ஓரத்துல போக பார்ப்போமா, இல்ல மத்தியிலேயே நிக்கணுமா, அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்றதே நமக்கு. இப்ப பூகம்பம் வந்துருச்சு, வீட்டுக்குள்ள இருக்கீங்க, அப்ப கடகடன்னு படிக்கட்டுல இறங்கலாமா கூடாதா, லிப்ட்ல இறங்கலாமா கூடாதா, இந்த மாதிரி எல்லாம் நமக்கு தெரியாது. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு அவேர்னஸ் நீங்க என்ன பண்ணணும், அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருக்கணும், நீங்க இதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிறது தான் இது. சோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்றது தான் நம்ம ஒண்ணொண்ணா பார்க்க போறோம். முதல்ல ஒரு நம்ம 4 இந்த பேசிக்ஸ் ஆனதை தெரிஞ்சுட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்கூல் பேஸ்ட் எஜுகேஷன்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இதுல பெருசா நமக்கு கொஸ்டின்ஸ் வரல அப்படின்னாலும் நமக்கு எங்க கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் கமிட்டிஸ் ஒண்ணு இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்ப என்ன சார் கமிட்டி அப்படின்னா கோஆர்டினேஷன் கமிட்டி. அப்ப மொத்தத்தையும் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கமிட்டி. இப்ப பூகம்பம் வந்துருச்சு, ஸ்கூல்ல பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களை எப்படி என்ன பண்ணணும், இல்ல அங்க ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அப்ப பிள்ளைங்களை எப்படி பாதுகாத்து கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கமிட்டி இருக்குது. அந்த ஒருத்தங்களுக்கும் என்னென்ன வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ற அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கமிட்டி இருக்குது. சேஃப்டிக்கு ஒரு கமிட்டி இருக்கு. ஏதாவது சின்னதா அடிபட்டுருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கு அங்க ஒரு கமிட்டி இருக்கணும். சரிங்களா? இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கும், நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு. இவங்க எல்லாரையும் சேஃப்டியா ஏத்தி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். அப்ப பஸ் டீம் ஒன்னு ரெடியா இருக்கணும். அதுக்கு ஏற்கனவே சோ இந்த மாதிரி பல விஷயம் அவங்களுக்கு தேவையான உணவு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு. சோ இதுக்கெல்லாம் ட்ரில். அப்போ ஒரு இந்த மாதிரி நடந்தா என்ன பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரில் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு. சோ இந்த கமிட்டி பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பேசிக்கா. சரிங்களா? இதை தாண்டி ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா 2015ல நேபாள்ல பூகம்பம் வந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதை தொடர்ந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா பனி சரிவு நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ பூகம்பம் வந்தா பனி சரிவு நடக்கலாம், அவலான்சி அப்படின்றத சொல்றாங்க, இல்ல நிலச்சரிவு நடக்கலாம். சரிங்களா? லேண்ட் ஸ்லைட் நடக்கலாம். அப்ப இந்த அவேர்னஸ் இருக்கணும். அப்ப கல் எல்லாம் மேல இருந்து கீழே கொட்டலாம். இந்த மாதிரி அவேர்னஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணும். அப்ப அதுக்காக நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு. இதே மலையில வந்து பயங்கரமா மழை பெஞ்சாலும் நிலச்சரிவு நடக்கலாம், அதுவும் நமக்கு தெரியணும். அப்ப இந்த நிலச்சரிவு நடந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தான் இந்த டீடைல்ல கொடுத்திருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படி எல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. சோ நம்ம முதல்ல இயற்கையான டிசாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்திடலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பூகம்பம். பூகம்பம் அப்படின்னா என்ன, நம்ம பூமிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கிரஸ்ட்ல 2 முட்டலோ ஏதோ நடக்குது, அந்த அதிர்வு கீழே இருந்து மேல வரைக்கும் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்லயே பி வேவ்னா என்ன, எஸ் வேவ்னா என்ன, எல் வேவ்னா என்ன, அதெல்லாம் லைட்டா பேசிக்கா பார்த்திருக்கோம். அதுதான் இங்க. சோ ஃபோக்கஸ்னா என்ன, எபிசென்டர்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் சிம்பிள், பல பேர் படிச்சிருப்பீங்க. கண்டிப்பா ஃபோக்கஸ்னா என்ன, எபிசென்டர்னா என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரிங்களா? சோ இதான் பேசிக்கானது. நம்ம இதுல வந்து பெருசா ஒன்றும் படிக்கிறதுக்கு இல்லை. ஆனா நீங்க என்ன பண்ணணும் அந்த பூகம்பம் வரும்போது அப்படின்றத கொடுத்திருக்காங்க. சோ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க பயப்படக்கூடாது, முதல் விஷயம். ரெண்டாவது, நீங்க ஒரு ரூம்ல இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்க வெளியில ரோட்ல இருக்கீங்கன்னா என்ன பண்ணணும், காலி மைதானத்துல இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும். அப்ப ரூம்ல இருக்கீங்க அப்படின்னா இப்ப இந்த ரூம்லயே பூகம்பம் வந்துருச்சு அப்படின்னா கடகடன்னு படிக்கட்டுல இறங்கக்கூடாது, லிப்ட்ல இறங்கக்கூடாது, பால்கனிக்கு போகக்கூடாது. ஏன்னா பூகம்பம் போது பூமி அதிரும். அப்போ உங்களுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகி படிக்கட்டுல இருந்து கீழே விழ முடியும், பால்கனில இருந்து கீழே விழ முடியும். சில சமயத்துல என்ன ஆகும், இந்த லிப்ட் படிக்கட்டே உடஞ்சு கீழே விழுந்துரும். அதுதான் இன்னும் ஃபாஸ்டரா கீழே விழும். அப்ப நீங்க அங்க அதுல இறங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆபத்து அதிகம். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய தலையை பாதுகாக்கணும். ஏன்னா மேல இருந்து கண்ணாடி பொருள் அந்த பொருள்லாம் கீழே விடும். அப்ப நீங்க ஏதாவது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டேபிள் கீழே போய் ஒளிஞ்சுக்கணும். அதுதான் உங்களுடைய. சோ இதுதான் கேள்விகளா இருக்கும். சோ நீங்க எங்க சார் என்ன சார் பண்ணணும், கடகடன் படிக்கட்டுல இறங்கணுமா, லிப்ட்ல இறங்கணுமா, இல்ல வேற என்ன பண்ணணுமா அப்படின்றது சொல்லுவாங்க. இதே நீங்க ரோட்ல போறீங்க அப்படின்னா மேல இருந்து எதுவும் விழாத ஒரு பொருள்ல இருக்கணும். இல்ல எலக்ட்ரிக் கம்பு இருக்கு அப்படின்னா அதுக்கு கீழே நிக்க கூடாது, அது கீழே விழுந்து உங்க மேல ஷாக் அடிக்கும். அப்ப நீங்க எங்க ஓப்பன் சர்ஃபேஸ் இருக்கோ, பில்டிங் பக்கத்துல நிக்க கூடாது. ஏன்னா எது வேணாலும் இடிஞ்சு விழலாம். அதனால நீங்க அங்கெல்லாம் இருக்கக்கூடாது. அப்ப இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒண்ணு தானே ஈஸின்னு நினைக்கலாம். போக 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 வரும்போது நமக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் நடக்கும். சோ இதுதான் வந்து
அர்த்குவேக் நடக்கும்போது அப்ப கிளாஸ் விண்டோஸ் அது பக்கத்துல இது பக்கத்துல பில்டிங் இதெல்லாம் நீங்க இருக்கக்கூடாது. நீங்க ஒரு கார்னர்லயோ இல்ல ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியலுக்குள்ள உங்க தலைய பாதுகாக்கிற மாதிரி பாதுகாத்து போய் உட்கார்ந்துரணும். அதுதான் இந்த அர்த்குவேக்குக்கான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனா சொல்றாங்க. நீங்க வந்து மாடி படிக்கட்டுல இறங்கக்கூடாது, நீங்க லிஃப்ட்ல ஏறக்கூடாது, டக்கு டக்குன்னு பில்டிங்கை விட்டு போகக்கூடாது. ஒண்ணு. 2வது என்ன அப்படின்னா, பூகம்பம் முடிஞ்ச உடனே திருப்பி இன்னொரு பூகம்பம் வரதுக்கு பின்னாடியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பூகம்பம் எர்த்குவேக் முடிஞ்ச உடனே வீட்டை விட்டு வெளில வந்துட்டீங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு திருப்பி பில்டிங்குள்ள போகக்கூடாது. இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சிருந்தாலே போதுமானது. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? டிசாஸ்டர் பார்த்துட்டு இருக்கோம். டிசாஸ்டர்ல யார் சார் அப்படின்னா 2 விதமான டிசாஸ்டர்ஸ். ஒண்ணு இயற்கை, இன்னொன்னு வந்து மனிதர்களால் ஆக்கப்பட்டது. ஸோ இதுக்கெல்லாம் தடுக்கணும் அப்படின்றதுக்காக 2005ல உலக நாடுகள் 168 பேர் சேர்ந்தாங்க. ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒண்ணு இருந்துச்சு. ஹயோகோ அப்படின்ற ஒரு பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது எர்த்குவேக். எர்த்குவேக் போது நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடணும். 2வது முக்கியமானது லேபார்டரி கெமிக்கல்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து விலகி இருக்கணும். அதெல்லாம் கீழே விழுந்து கொட்டி அந்த கெமிக்கல்ஸ் நம்மள வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? எர்த்குவேக் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா 2-3 மணி நேரம் கழிச்சு திருப்பி எர்த்குவேக்ஸ் ஆஃப்டர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபயர்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி எக்ஸ்டிங்விஷ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரேடியோல என்ன நியூஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பேட்டரி, லேம்ப், கேண்டில்ஸ் அதெல்லாம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக்கலை அவாய்ட் பண்றதுக்கு பாருங்க. சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுட்டா போதுமானது. இது வந்து பூகம்பத்துக்கு. அடுத்தது என்ன? நிலச்சரிவு. அப்ப லேண்ட்ஸ்லைட்ஸ். அப்ப லேண்ட்ஸ்லைட்ஸ் எதனால சார் நடக்குது? இதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. இப்ப லேண்ட்ஸ்லைட்ஸ் அப்படின்னா மலை இருக்குது. மலையிலேருந்து கட 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 கடன்னு மண்ணோ, கல்லோ, வேஸ்ட் ஏதோ ஒண்ணோ சரிஞ்சு விழுது. எதனால? பூமியுடைய புவியீர்ப்பு சக்தினால கீழே விழுது. ஒண்ணு. 2வது அங்க வேற ஏதோ நடந்திருக்கு. ஒண்ணு பூகம்பம் நடந்திருக்கலாம். இல்ல பயங்கரமா மழை பெஞ்சிருக்கலாம். அப்ப தரையெல்லாம் ஈரமா இருக்கும். அப்போ அந்த தரையோட சேர்ந்து இது வரும். இது வரத்துக்கு என்னெல்லாம் சார் காரணம் அப்படின்றத கேட்டீங்க அப்படின்னா பயங்கரமா மழை பெய்யுது. ரிவரை பாத்தீங்க அப்படின்னா ரிவர்ல மண்ணா போச்சு அப்படின்னா லேண்ட்ஸ்லைட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு மரம் உடையிறது வேற ஏதாவது உடையிற சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா அது லேண்ட்ஸ்லைடு. ஸோ கேள்விகள் இப்படிதான். மரம் செடியெல்லாம் உடையுதுன்னா அது என்ன காரணமா இருக்கும் சார்? அது பூகம்பம் காரணமா? அது நிலச்சரிவு காரணமா? அது வேற ஏதாவது காரணமா கேட்டா மரம் உடைஞ்சு கடக் கடக்குன்னு அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குது அப்படின்னா தண்ணியில மண்ணா போகுது அப்படின்னா அதெல்லாம் நிலச்சரிவுக்கான காரணம். அப்ப நீங்க ரெடியா ஆயிக்கணும். அப்ப வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது. எஸ்பெஷலி ரோட்ல போகக்கூடாது. எந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் அங்க போகுதோ அது பக்கத்துல போகக்கூடாது. சரிங்களா? இதே நீங்க ஒரு ஆறு பக்கத்துலாம் போனீங்கன்னா காஷனரியா போகணும். எப்ப வேணாலும் அந்த மண்ணு சரிஞ்சு தண்ணியில போய் விழுந்துடலாம். இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா 6ல இருந்து 500 மீட்டர் தள்ளி வந்து எந்த வீடும் அகாமடேஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் ஒரு சில இடத்துல மனிதர்களால் உடைக்கப்படுது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா லேண்ட்ஸ்லைடு எதனால? அது மழை பெஞ்சா இல்ல பனி உருகுனா ஆகலாம். இல்ல ரொம்ப வேகமா தண்ணி போகுது, ஃப்ளட் வருது, பூகம்பம் வருது, வால்கனோ வருது. இது எல்லாத்தினாலையும் லேண்ட்ஸ்லைட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அந்த அன்யூஷுவல் சவுண்ட் கேட்குது, மழை பெய்யுது, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். ஸோ நீங்க ரெடியா இருக்கணும். உங்களுக்கு தேவையான லைட்டு, தண்ணி இதெல்லாம் பண்ணும். இந்த லேண்ட்ஸ்லைட் முடிஞ்ச உடனே நீங்க போய் அந்த இடத்துல பார்க்க கூடாது. சரிங்களா? இது ஆஃப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சார் பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது ஹெல்ப்க்கு இருக்காங்களான்னு போகக்கூடாது. நீங்க அந்த லேண்ட்ஸ்லைட்குள்ள போகக்கூடாது. மண்ணு உள்ள போயிடலாம். திருப்பி நீங்க போனதுனால ஸ்டார்ட் ஆகலாம். எக்ஸ்பர்ட் கூப்பிட்டு அவங்கள மூலியமா நீங்க காப்பாத்துறதுக்கு தான் பார்க்கணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து ஆஃப்டர் லேண்ட்ஸ்லைட்ஸ். சோ நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா 2 பார்த்திருக்கோம். அந்த எதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்களோ அத மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். சோ 3வது என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா 3வது வந்து புயல். சைக்ளோன் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? சோ எதெல்லாம் சார் சைக்ளோன் அப்படின்னா இந்தியால பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோஸ்டல் ரீஜியன்ல தான். சோ நம்ம வந்து வெப்பமண்டலத்துல இருக்கிறோம். சோ துணை வெப்பமண்டலத்துல இருக்கோம். இங்க தான் வருது. அப்போ அரேபியன் சி இருக்கு, இந்திய பெருங்கடல் இருக்குது, அப்புறம் பே ஆஃப் பெங்கால் இருக்குது. இந்த இடத்துல உருவாகுது. பே ஆஃப் பெங்கால் தான் ஜெனரலா அதிகமா சைக்ளோன் உருவாகும் அரேபியன் சீயை விட. ஆனா இப்ப லைட்டா பேட்டர்ன்ஸ் மாறிக்கிட்டே வருதுன்ட்டு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. நம்ம ஸ்கூல் புக் படி பாத்தீங்க அப்படின்னா பே ஆஃப் பெங்கால்ல 4 சைக்ளோன் வந்துச்சுன்னா ஒரு சைக்ளோன் வந்து அரேபியன் சீல வருது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப நீங்க இந்த வேல்யூ 4:1 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கேள்வியா கேட்கலாம். ஆனா ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னா அரேபியன் சீலையும் அதிகமா சைக்ளோன்ஸ் உருவாகுது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதெல்லாம் மீன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதை பத்தி நம்ம பிரிலிம்ஸ் ஓரியன்டட்ல பார்ப்போம். சரிங்களா? அப்ப எந்தெந்த மாநிலம் அப்படின்னா நம்மளுடைய கோஸ்ட்ல கடற்கரை
கடற்கரை ஓரத்துல இருக்கக்கூடிய மாநிலத்துல வர முடியும். அப்ப எது சார்? வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா இதெல்லாம் தான், குஜராத் இதுக்கு தான் அதிகமா வரும். இது தாண்டி அந்தமான் நிக்கோபார், லட்சதீப் இங்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா கோஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் நமக்கு வந்து இந்த சைக்ளோன் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. எந்த மாசத்துல சார் வரும் அப்படின்னா, மேஜரா அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல வரும். அதை தாண்டி பாத்தீங்கன்னா மே, ஜூன்ல இந்த சைக்ளோன்ஸ் வருது. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு யூனிட் 9ல அது வரதுக்கான வாய்ப்பு, தமிழ்நாட்டுல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக நீங்க யூனிட் 9ல கண்டிப்பா எடுப்பாங்க. இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, 4:1. இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்ம ஊர்ல என்ன மாதிரியான சைக்ளோன்ஸ் இருக்கு, சைக்ளோன்ஸ் எப்படி உருவாகுது, சைக்ளோன்ஸ்னால எங்க பாதிப்படையுது, அப்போ மிதவெப்ப மண்டலத்துல எப்படி இருக்கும் சைக்ளோன்ஸ், வெப்பமண்டலத்துல எப்படி இருக்கும், நம்ம கடல் சார்ந்துதான் நம்மளுடைய சைக்ளோன் உருவாகுது. கடல்ல இருந்து தரைக்கு வந்துருச்சுன்னா சைக்ளோன்ஸ் வரதில்லை. ஏன்? அதெல்லாம் நம்ம வந்து தெளிவா நம்ம முன்னாடி சாப்டர்ல பார்த்தோம். அது எல்லாம் நீங்க அங்க பார்த்துட்டு வந்துருங்க. சரிங்களா? இங்க வந்து நமக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப இதுக்கு என்ன சார் தீர்வு அப்படின்னா, கடலோரத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் மேல ஏத்தி, அதாவது கடல்ல இருந்து கொஞ்சம் அந்த மட்ட கடல் மீன் சி லெவல் அப்படின்றத சொல்லுவாங்க, அதுல இருந்து கொஞ்சம் ஹையர் ரீஜனுக்கு கொண்டு வந்து வச்சிடணும் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? உங்களுடைய பில்டிங் அதெல்லாம் பாதுகாத்து வச்சுக்கோங்க. பேட்டரி, லைட் இதெல்லாம் ஜென்ரலா எல்லாத்துலயுமே வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு தண்ணி இருக்கிறதுனால உணவு அதெல்லாம் பாதுகாத்து வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்றாங்க. ஆடு மாடெல்லாம் பாதுகாத்து வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்றாங்க. நியூஸை கேளுங்க, எவ்வளவு வேகத்துல விண்டு வரப்போகுது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ரெடி ஆயிக்கோங்க அப்படின்றதெல்லாம் இவங்க தெளிவா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ டியூரிங் சைக்ளோன் போது நீங்க என்ன இருக்கணும் அப்படின்னா, நீங்க விண்டோ டோர் இதுதான் முக்கியம். ஸோ விண்டோ டோர்லாம் நல்லா தாப்பால் போட்டு வச்சுக்கணும். உள்ளுக்குள்ள இருக்கணும். கரண்ட் எல்லாம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. எலக்ட்ரிக்கல் டிவைசஸ்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. கையை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சைக்ளோன் முடிஞ்ச உடனே டக்குன்னு வெளியில போகாதீங்க. தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நிறைய டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாம்பு, தேளு இந்த மாதிரியான லிவிங் பீங்ஸ், பாய்சனஸ் இதெல்லாம் வந்து ஃப்ளட் டைம்லயும் சைக்ளோன் டைம்லயும் தண்டியா கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கும் நீங்க ரெடியா இருங்க அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்க பக்காவா படிச்சு வச்சுக்கோங்க. இதே நீங்க வந்து ஒரு சைக்ளோன் டைம்ல வந்து கார்ல இருந்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, காரை வந்து வந்து ஏன்னா அது அன்ஸ்டேபிளா இருக்கும், உடஞ்சு இதுவாயிடும்ன்றதுனால நீங்க அதுல இருந்து வெளியில வரதுக்கு எவ்வளவோ அதை முயற்சி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ சைக்ளோன் முடிஞ்ச உடனே வெளியில எப்படி இருக்குன்றத பார்க்கறதுக்கு போகக்கூடாது. டேமேஜான ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கு, இல்லை எலக்ட்ரிக் கம்பம் இருக்கு, அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து தப்பிச்சு போயிடுங்க. அதுல இருந்து தள்ளி நில்லுங்க அப்படின்றத சொல்றாங்க. தண்ணியை சுட வச்சு குடிங்க, டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இது வந்து நம்ம வந்து சைக்ளோனுடைய ஒரு பேசிக்ஸ். இந்த நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைக்ளோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஃப்ளட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பூகம்பத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், நிலச்சரிவுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பின்னாடி இப்போ லைட்னிங் ஒரு மாதிரி இருக்கும். அப்ப அந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சுன்னா நம்மளால என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியணும். சரிங்களா? சோ அடுத்தது எப்படி அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஃப்ளட்னா எல்லாருக்குமே தெரியும். அது சிம்பிளானதுதான். எல்லாமே நமக்கு வந்து சிம்பிளானதுதான். இதுல கேட்கறதுலாம் நமக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைச்சா தெரியும். அதனால நான் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிறேன். ஸோ ஃப்ளட் அப்படின்னும் போது என்ன இருக்கு அப்படின்றத பாருங்க. ஃப்ளட்னா நமக்கு ஆறு இருக்கு, ஆறுல இருந்து தண்ணி வெளியில வருது. அப்போ வெளியில வருது அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய வீடு அது இது எல்லாத்துலயும் தண்ணி உள்ள வரலாம். தண்ணி வந்து விவசாய நிலையில பூந்துடலாம். இல்ல அப்படின்னா தண்ணி வந்து ஆறு ஓரமா இருக்கும்போது நீங்க வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. வீட்டையே அடிச்சு எடுத்துட்டு போறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. மலையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய உத்தரகாண்ட்ல வந்து 2013 ஃப்ளட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். இப்போ 2022, 23 ஃப்ளட்ஸ் வந்திருக்கு அப்படின்றது. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்றத பாத்தீங்கன்னா, டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆகும். அதுதான் மெயின். மலேரியா, அது இது காலரா அந்த மாதிரி டிசீசஸ் எல்லாம் நிறைய நம்ம ஸ்ப்ரெட் ஆகும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்மளுடைய விவசாய நிலத்துல போயிடுச்சு அப்படின்னா அங்க வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் உருவாகுது. நமக்கு அவுட்புட் நிறைய இருக்குது. அப்ப எப்ப சார் ஃப்ளட் அப்படின்னா, ஒரே குறிப்பிட்ட நேரத்துல, அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஃபிளாஷ் ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, டக்குன்னு டேமை திறந்து விடுறது. 2015 பாத்தீங்கன்னா சென்னையில அது நடந்துச்சு. அப்போ ஒரு குறிப்பிட்ட கம்மி நேரத்திலேயே அதிகபட்சமான மழைகள் பெய்யுது அப்படின்னா, இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சவுத்துல திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கர மழை பெஞ்சதுனால ஃப்ளட்ஸ் ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் வந்துச்சு. அப்போ இதுதான் பிரச்சனைகள். சரிங்களா?
ஸோ இதுக்கு அவங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ், மலைகள் பிரதேசி ஜெனரலா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காசி, ஜெயந்தியா இந்த மாதிரி மலைத்தொடர்ச்சிலாம் பார்த்தீங்கன்னா, எப்போதுமே பயங்கரமா மழை பெய்யும். ஸோ அவங்கலாம் அதுக்கு அடாப்ட் ஆயிடுவாங்க. ஆனா இந்த உத்தரகாண்ட், இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல சடனா ஒரு தடவ பெய்யும்போது, சென்னையில இந்த மாரி இடத்துலலாம் சடனா பெய்யும்போது, இதுக்கு அட்ஜஸ்ட் ஆக மாட்டாங்க. அதுக்கான பிரிப்பரேஷன் இருக்காது. அப்ப வீட்டுக்குள்ளேயும் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைகளையும் பெரிய பிரச்சனைகள். இப்ப தண்ணி உள்ள வந்துருச்சு அப்படின்னா, வெறும் வீடு மட்டும் போயிடல சார். உள்ள இருக்கக்கூடிய சோஃபா, பெட், டிவி, எலக்ட்ரானிக்ஸ் கடைகள்லாம் போச்சு அப்படின்னா நிறைய பொருட்கள் நிறைய நஷ்டங்கள் ஏற்படும். சோ இதுல உயிர் சேதம் ஒரு பக்கத்துல இருக்குது, ஆடு மாடுகள் இறக்கிறது ஒரு பக்கத்துல இருக்கு அப்படின்னா நஷ்டம், பொருள் நஷ்டம் அப்படிங்கிற விவசாய நிலம்னா அந்த வருஷத்துக்கான விவசாயமே போயிடுச்சு. இதே ஒரு வீடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வச்சிருந்த பொருள், பைக்கு, காரு, அது இதுன்னு போயிடும். சோ இதெல்லாம் பெரிய லாஸ் ஆகும் ஃபிளட்ஸ்னால அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஃப்ளட் ப்ரோன் அப்படின்னும் போது இதுல இதை தடுக்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சாங்க. அது எந்த வருஷம் அப்படின்றத கேட்டாங்கன்னா 1954 அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? தேசிய வெள்ளப்பெருக்கு தடுப்பு நடவடிக்கையானது 1954. இந்த இயரை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இத கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ 2014ல வர்தா புயல் சென்னையில வந்துச்சு. 2015ல பெருசா புயல் வரல. ஆனா டேம திறந்து விட்டதுனால தண்ணி சென்னைக்குள்ளலாம் வந்துச்சு. இந்த 2 டேட்டாஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பயங்கரமான ஒரு 2 வருஷம் தொடர்ந்து நெறைய பிரச்சனைகள குடுத்துச்சு. 1 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்துல ஏறத்தாழ வேகம் எவ்வளவு இருந்துச்சுன்னா 130 கிலோமீட்டர் பெர் ஹவர் வர்தா புயல் போது. பட் டிசம்பர் 12, 2016 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ அந்த சமயத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எங்க வீட்டுக்குள்ளேயே நான்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே பார்த்தீங்கன்னா தண்ணி, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து இல்லங்க. மழை அந்த அளவுக்கு பெஞ்சுது. மாடியிலேருந்து தண்ணி எங்க வீட்டுக்குள்ள வருது. கிரவுண்ட்ல ஃப்ளோர்ல தண்ணி போறது அது வேற விஷயம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வருது அது வேற விஷயம். அவ்வளவு மழை பெஞ்சுது. நான் சென்னையில இருக்கிறேன். மாடியிலேருந்து வந்த தண்ணி படிக்கட்டு வழியா போய் அவ்வளோ வேகமா போகுது. அந்த படிக்கட்டுடைய ஹைட்லேருந்து எங்க வீட்டுக்குள்ள வருது. அந்த அளவுக்கு இங்க இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? 1 அது சார். 2வது என்ன அப்படின்போது நீங்க ஃப்ளட் போது என்ன பண்ணணும் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய நீங்க ஜெனரலா ஃப்ளட்ஸ்லாம் வருதுன்னா ஹையர் ரீஜனுக்கு போயிடணும். உங்களுடைய எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் பொருள பாதுகாப்பா வச்சுக்கணும். டாய்லெட்ஸ் அதெல்லாம் சிறப்பா இருக்கணும். மொபைல் போன் எப்போதுமே ரெடியா வச்சுக்கோங்க. ரேடியோ, டெலிவிஷன்ல என்ன நிலைமை நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டே இருங்க. பேட்டரி வச்ச டார்ச் லைட்ஸ் எப்போதும் வச்சுக்கோங்க. பேம்பூ ஸ்டிக்ஸ் இந்த இதோட சேர்ந்து பாம்பு, பல்லி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க பாதுகாப்பா இருங்க. தண்ணியில இறங்காதீங்க. நிறைய வீடியோஸ் ஃப்ளட்ஸ் வரும்போதெல்லாம் பார்த்திருப்பீங்க. மீன் வந்துருச்சு, பாம்பு வந்துருச்சு, பாம்பு வீட்டு வெளியே வாசலே போகுது. அதெல்லாம் நீங்க யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த ஃப்ளட் போது வரும். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா ட்ராட் அப்படின்றது சொல்றாங்க. மழையே பெய்யாம இருக்கிறது. அதுவும் ஒரு டிசாஸ்டர் தான். மழையே பெய்யாம இருந்துச்சு அப்படின்னா அதுலயும் நிறைய பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். சரிங்களா? சோ டிராட்னால என்ன சார் ஆகுது? அப்ப ஆடு, மாடு, மனுஷங்களுக்கு எல்லாருக்குமே தண்ணி தேவை. கிராப்ஸ் நம்மளுடைய விவசாய நிலத்துக்கும் தண்ணி தேவை. இதனால நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கிளைமேட் சேஞ்ச் தான் ஒரு முக்கியமான காரணம் ஃபார் திஸ் டிராட் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ மழை ரொம்ப குறைவா பெஞ்சது அப்படின்னா இந்த டிராட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ நம்ம மழைநீர் சேகரிப்பை கண்டிப்பா பண்ணியிருக்கணும். அப்ப சென்னை தான் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் சிட்டி. அதாவது எதுக்கு அப்படின்னா முதன்மையான ஒரு சிட்டி எதுக்குன்னா இந்த மழைநீர் சேகரிப்புக்கான ஒரு திட்டத்தெல்லாம் அமல்படுத்தினதுக்கு. ராஜஸ்தான் பாத்தீங்க அப்படின்னா அவங்க மழை பெஞ்சா அந்த தண்ணியை எடுத்து கீழே பூமிக்குள்ள ஒரு தொட்டியில போட்டு அந்த தண்ணியை யூஸ் பண்றாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் தண்ணிக்கு பிரச்சனை இருக்கோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி மெத்தடாலஜிஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? எப்போதுமே சீவேஜ் வேஸ்ட் வாட்டர் இருக்கு, குளிக்கிற தண்ணி, வாஷிங் மிஷின் தண்ணி, அது முடிஞ்ச வரைக்கும் ரீசைக்கிளோ இல்ல நம்ம ஊர் மண்ணுக்குள்ளேயே போகிறதுக்கோ இல்ல செடி கொடிக்கோ ஏதோ ஒண்ணு எதெல்லாம் எங்க கிரே வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அதை சிறப்பா நம்ம யூட்டிலைஸ் பண்ண பார்க்கணும். சரிங்களா? சோ இதெல்லாம் நமக்கு டிராட் வரத்துக்கு முன்னாடி. சரிங்களா? டிராட் வரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? சோ வந்துருச்சு டியூரிங் போது என்ன பண்ணணும் அப்படின்னா டிராட் போது நம்ம ரொம்ப திக்கான ட்ரெஸ் போடக்கூடாது. சரிங்களா? ஓவர் ஹீட்ல இருக்கக்கூடாது. நம்ம அப்பப்போ தண்ணியை கரெக்டா பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். கரெக்டா நம்ம தண்ணியும் குடிக்கணும். சரிங்களா? டிராட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சில சமயத்துல சன் ஸ்ட்ரோக். இந்த இந்த சம்மர் சீசன்லாம் பாத்தீங்க அப்படின்னா நார்த்ல எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், டெல்லி எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர வெயில் அடிக்கும். அப்ப அதனால வயசானவங்களுக்குலாம் சன் ஸ்ட்ரோக் வரும்னுவாங்க. அதாவது பாடியில இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வெளியில போயிடும். அவங்களுக்கு பாடியில வாட்டர் கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால அவங்க சன் ஸ்ட்ரோக் இறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அரசோ இல்ல நம்ம முதல்ல வெயில்ல இருக்கக்கூடாது. அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல 12
12ல இருந்து 4 மணிக்கு வெளியில போகக்கூடாது. எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ பாடிக்கு அந்த அளவுக்கு தண்ணி நம்ம குடிச்சுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் டிராட் டியூரேஷன் போது நம்ம என்ன பண்ணணும். அடுத்தது என்ன அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா மின்னல். சோ மின்னல்னா என்ன சார்? லைட்டனிங். லைட்னிங் அப்படின்றது என்ன அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா மேகத்துல பாத்தீங்கன்னா சார்ஜஸ் உருவாகுது. அந்த ஒரு இடத்துல பாசிட்டிவ், இன்னொரு இடத்துல நெகட்டிவ். அப்ப 2 மேகம் இருக்கலாம். ஒரு இடத்துல பாசிட்டிவ், ஒரு இடத்துல நெகட்டிவ். இல்ல அப்படின்னா மேகத்துல பாசிட்டிவ், தரையில நெகட்டிவ். இல்ல கம்பம், எலக்ட்ரிக் கம்பம் போது, பெரிய ஹை வோல்டேஜ் கம்பம் போது அந்த இடத்துல இந்த மாதிரி 2 இருக்கும்போது இது 2த்துக்கும் இடையேயான ஒரு சார்ஜ் ஒன்று டக்குன்னு வருது. அதுக்கு அந்த சமயத்துல என்னன்னா மின்னல் வெளிச்சமும் வருது. அந்த அந்த வெளிச்சம், அதாவது அந்த கரண்ட் பாஸ் ஆகிற அந்த ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸுக்கு மிக அதிகமான வோல்டேஜ் லெவலும் இருக்கு, மிக அதிகமான கரண்ட்டும் பாஸ் ஆகுது. அப்ப இது சடனா மூவ் ஆகுறதுனால அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அதுதான் நமக்கு இடி சத்தமா கேக்குது. சோ லைட்னிங்னா என்ன சார்? சோ சார்ஜ் 2 இடத்துல, ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ், இங்கேருந்து இங்க குறுகிய நேரத்துல கடகடன்னு போகுது. அந்த நேரத்துல ஹை வோல்டேஜ் இருக்குது, ஹை கரண்ட் இருக்குது. இந்த ஹை வோல்டேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹை கரண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்டர் அப்படின்னா, இடினா என்ன அப்படின்னா, இது வேகமா போகும்போது அங்க இருக்கக்கூடிய காத்து ஒரு ஒரு விதமா மூவ் ஆகுது. அதுதான் நமக்கு இடி சத்தமா கேக்குது. இப்ப இந்த லைட்னிங்க்கும், அதாவது லைட் வேகமா போகுது, சத்தம் ஸ்லோவா போகுதுன்ற கான்செப்ட் இங்க இதுலயும் கேள்விகள் வரும். அதே நேரத்துல உங்களுக்கு சத்தத்துக்கும் லைட்டுக்கும் எவ்வளவு இடையே கேப் இருக்கும், ஒரு 30 செகண்ட் குறைவா கேப் இருக்கு அப்படின்னா அந்த லைட்னிங் இடி வந்து உங்களுக்கு பக்கத்துல தான் இருக்குது. எப்ப வேணாலும் உங்க பக்கத்துலயும் வந்து விழலாம். அதனால நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப அந்த டைம், இந்த லைட்னிங்க்கும் இந்த சத்தத்துக்கும் எவ்வளவு நேரம் கேப் இருக்குன்றத அப்பப்ப கேள்வியா கேட்பாங்க. அத நம்ம கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். சோ இதுல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்றத பாருங்க. 10ல இருந்து 20 ஆம்ப்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ 10 to 20 ஆம்ப்ஸ். இப்ப நீங்க ஜெனரலா ஒரு லைட் ஃபேன்லாம் இருந்தா 0.1 2 அதுக்கு தான் இந்த கரண்ட் எல்லாம் எடுக்கும். கம்மியா அந்த 0.5 ஆம்ப்ஸ் 1 ஆம்ப்ஸ் அப்படிதான் இருக்கும். மேக்ஸிமமே நம்ம யூஸ் பண்றது 5 ஆம்ப்ஸ். ரொம்ப ரேர் ஒகேஷன்ல பெரிய பெரிய மிஷின் ஏதாவது வச்சுதான் 10 ஆம்ப்ஸ் 15 ஆம்ப்ஸ் போடுவோம். ஆனா அது அவ்வளவு எடுக்காது. ஏசி பாத்தீங்கன்னா 6 ஆம்ப்ஸ் 10 ஆம்ப்ஸ் எல்லாம் எடுக்கிற ஏசி எல்லாம் இருக்குது. பட் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா 230. இங்க வோல்டேஜ் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வோல்டேஜ்லயும் இருக்கும். கரண்ட்டும் 10 ஆம்ப்ஸ் 20 ஆம்ப்ஸ் போது அதெல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா உடனே யாரா இருந்தாலும் இறந்துருவாங்க. அந்த அளவுக்குலாம் நம்ம பாடி தாங்காது. இது பாத்தீங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 2000 மக்கள், சரிங்களா, உலகம் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா 2000 மக்கள் இறக்குறாங்க அப்படின்றத சொல்றாங்க. எங்க சார் விழுவும்னா எந்த பில்டிங் டாலா இருக்குதோ, எந்த இடத்துல டால்ல ஷார்ப்பா இருக்குதோ. இப்ப இடி தாங்கி பில்டிங் மேல எல்லாம் போட்டிருப்பாங்க, ஷார்ப்பா இருக்கும். அதுல எலக்ட்ரிக் சார்ஜ் ஜெனரேட் ஆகும். அதுலேருந்து ஒரு எலக்ட்ரிக் கம்பத்தை கொண்டு வந்து பூமிக்குள்ள வச்சிருவாங்க. இடி விழுந்தாலும் அதுல விழுந்து கீழே விழுந்துரும் அப்படின்றது தான். இதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா கோவில்களோ மசூதிகளோ இல்ல சர்ச்சோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஷார்ப்பா போட்டிருப்பாங்க. அதுல இருந்து இடி வந்து கீழே வந்து விழுறதுக்கு. ஏன்னா அதெல்லாம் ஹைட்டாவும் போட்டிருப்பாங்க. அதனால தான். சோ இந்த நேரத்துல இந்த லைட்னிங் போது எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்றத கேட்டா 9982.2 டிகிரி செல்சியஸ். இந்த வேல்யூவை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ 10 to 20 ஆம்ப்ஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹை வோல்டேஜ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு அப்படின்றது, இதெல்லாம் ஃபேக்ட். இந்த ஃபேக்ட் தான் கேள்விகளா நமக்கு கேட்க முடியும். சரிங்களா? ஏறத்தாழ 16 கிலோமீட்டர் தொலைவுல வரைக்கும் இதை வந்து கேட்க முடியும் அப்படின்றத சொல்றாங்க. இது எவ்வளவு வேகத்துல போகுது அப்படின்றத சொல்றாங்க பாருங்க. 80,000 கிலோமீட்டர் பர் செகண்ட், 80,000 கிலோமீட்டர் பர் செகண்ட் வேகத்துல போகுது. ஒரு இடியுடைய ஆவரேஜ் சராசரி நீளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 3ல இருந்து 4 கிலோமீட்டர் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? சோ இதுதான் வந்து நமக்கு லைட்னிங் உடைய ஒரு மெயினான ஒரு திங். சரிங்களா? சோ உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா மோர் தேன் 3 மில்லியன், ஒரு நாளைக்கு 3 மில்லியன் டைம்ஸ் a டே இல்ல 40 டைம்ஸ் a செகண்டுக்கு லைட்னிங் உலகம் முழுக்க, நம்ம இந்தியா மட்டும் பார்க்கக்கூடாது, உலகம் முழுக்க இத்தனை லைட்னிங் விழுந்துகிட்டே இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒரு 100 வாட் பல்பு பாத்தீங்க அப்படி கரண்ட்ல இருந்துன்னா அது அவ்வளவு கரண்ட் உற்பத்தி பண்ணுது. இதை நம்மளால தேக்கி வைக்க முடியல. தேக்கி மட்டும் வச்சுட்டோம் வச்சுக்கோங்க, நம்ம உலகத்துக்கு முழுக்க வேற எந்த ஆற்றலும் தேவையில்லை. இந்த ஆற்றலையும் நம்மளால உலகம் முழுக்க ரன் பண்ணிக்கணும். அவ்வளவு எனர்ஜி அதுல இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ இந்த பாக்ஸ் கண்டென்ட் எல்லாம் இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்ற பாக்ஸ் கண்டென்ட் எல்லாம் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. இதுல தான் கேள்விகள் கேட்க முடியும். அப்ப லைட்னிங் வரதுக்கு முன்னாடி நீங்க என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வெதர் போர்காஸ்ட். சோ மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மேகமூட்டமா இருக்குது, மேகம் வருது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்ப எக்ஸ்பெக்டட் அப்படின்னா நீங்க அந்த ஏரியாவுக்குலாம் ட்ரிப்புக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா அது போகக்கூடாது. எப்ப எந்த ஏரியாவுக்கு சார் ட்ரிப்புக்கெல்லாம் பிளான் பண்ணக்கூடாது? லைட்னிங் வருது அப்படின்னும் போது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா
ஸோ 1 கிலோமீட்டர் எவ்ரி 3 செகண்ட்ஸ்க்கு இது டிராவல் ஆகுது. அதுதான் நான் முதல்லயே சொன்ன மாதிரி அந்த லைட்னிங்க்கும் உங்களுடைய தண்டருக்கும் எவ்வளவு கேப் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அந்த கேப் ரொம்ப குறைவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க போகக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ லைட்னிங் போது நீங்க வீட்ல இருக்கீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கணும். கார்ல இருக்கீங்க அப்படின்னா காருக்குள்ளேயே இருக்கணும். ஏன்னா காருக்கு உள்ள வராது. அதுக்கு பேர் காஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் ஒண்ணு வட்டமா இருக்கு அப்படின்னா அது சுத்தி தான் வந்து கரண்ட் ஆகுமே தவிர அதை சுத்தி போகும். நீங்க ஃபிளைட்ல போயிட்டு இருக்கீங்க, அங்க இடி விழுது அப்படின்னா அந்த ஃபிளைட்டுக்குள்ள வராது. அதை சுத்தி வந்துட்டு கீழே போயிடுமே தவிர ஃபிளைட்டு மேல இடி விழுந்தா அந்த ஃபிளைட் உடையாது. காருக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா வெளியில வரக்கூடாது. நீங்க வேகமா ஓடக்கூடாது. ரொம்ப ஹைட்டான இடத்துல இருக்கக்கூடாது. மரத்தடியில இருக்கக்கூடாது. இதெல்லாம் லைட்னிங்க்கு கேள்வி. நான் சொல்றேன் இப்ப சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் காருக்குள்ள இருந்தீங்கன்னா காருக்குள்ளேயே இருக்கணும். அது பேர் காஸ்லா சொல்லுவாங்க. அது வெளியில இருந்து போயிடும். ஃபிளைட்ல போறீங்க அப்படின்னா ஃபிளைட்ல உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. உள்ள வராது, வெளியில போயிடும். மரத்துக்கு அடியில இருக்கக்கூடாது. கம்மியான கேப்ல இருக்கீங்க அப்படின்னா மடங்கி கீழே உட்காந்துக்கணும். வேகமா ஓடக்கூடாது. இதெல்லாம் லைட்னிங். ஏன்னா வேகமா ஓடும்போது அங்க சார்ஜ் இருக்கும். சார்ஜ் நீங்க சின்ன வயசுலயே படிச்சுப்பீங்க. ஒரு சீப்பு இருக்கு, அதை போட்டு நீங்க சீப்பு தலையில வாரினீங்க அப்படின்னா அதுல சார்ஜ் உற்பத்தி ஆகுமே. நீங்க வேகமா ஓடும்போது சார்ஜ் உற்பத்தி ஆகும். அப்ப அந்த இடத்துல வந்து இடி விழறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க வேகமா காலி கிரவுண்ட்ல ஓடக்கூடாது. மூளையில உட்காந்துடணும் இடி இருக்கும்போது. அப்படி இல்லைன்னா நீங்க பொறுமையா நடந்து உங்க எந்த வீடு இருக்கோ அதுக்குள்ள போயிடணும். அதை பத்தி எல்லாம் தான் இங்க கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்லாம் இருக்கு அப்படின்னா அதையெல்லாம் பாதுகாத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய டோர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல குளிக்க கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எதையும் ஏத்தி வைக்காதீங்க. எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்ல இருந்து தள்ளி இருங்க. ஓப்பன் ஏரியால இருந்தீங்க அப்படின்னா ஒரு மரத்துக்கு கீழே நிக்காதீங்க. சரிங்களா? இட் இஸ் பெட்டர் 30, 40 மீட்டருக்கு அந்த மரத்துல இருந்து தள்ளி நில்லுங்க. ஸோ ஏதாவது கேவிட்டி அப்படியே நீங்க ஓப்பன் ஏரியா இருந்தீங்கன்னா குனிஞ்சு உட்காந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? ஒரு அம்பர்லா கொடை பிடிச்சுக்கிட்டு போகாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு பாயிண்ட். காருக்குள்ள இருந்தா காருக்குள்ளேயே இருங்க. சரிங்களா? இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதே இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாயை வந்து ஒரு ஈரமான ஒரு கிளாத்ல போட்டு மூடி வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்றாங்க. உங்களுடைய லங்ஸ் நுரையீரல்களை பாதுகாக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இயற்கையா நடக்கக்கூடிய டிசாஸ்டர்ஸ். மேன்மேட் டிசாஸ்டர்ஸ் சிலதெல்லாம் இருக்குது. அது என்ன மனிதனால் ஏற்படும் பேரிடர் என்னெல்லாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா நேச்சுரலா நம்ம ஊர்ல நடந்துகிட்டே தான் இருக்கு. இதை தாண்டி மேன்மேட் என்னெல்லாம் பண்றாங்க, என்னெல்லாம் மனிதர்களால் என்னெல்லாம் நடக்குது, அதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படின்றத இங்க கொடுத்திருக்காங்க. சரிங்களா? 4,78,000 உயிர்கள் இங்க பாதிக்கப்பட்டிருக்கு இந்த கடந்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா. இது மனிதர் உயிர் மட்டும் இல்லை, இதனால பல நஷ்டங்களும் பொருளாதார நஷ்டங்களும் நமக்கு நிறைய நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? கம்யூனிட்டி பேஸ்ட் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படின்றதுக்கு நிறைய எடுத்திருக்காங்க. இந்தியாலையும் பாத்தீங்க அப்படின்னா டிசாஸ்டருக்காக 2005ல ஒரு சட்டம் போட்டாங்க, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். 2004ல நமக்கு சுனாமி வந்ததுக்கு அப்புறம் 2005ல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்ட்டு ஒரு சட்டம் போட்டாங்க. அதுக்கு டிசாஸ்டருக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு ஃபண்டு, அதுக்குன்னு ஒரு அமைப்பு. இது மாநில அளவுல மட்டும் இல்ல, நம்மளுடைய நாட்டு அளவுல, அதாவது இந்தியா அளவுல மட்டும் இல்ல, மாநில அளவுலயும் இருக்குது. அப்ப அதோடைய சேர்மேன் யாருன்னா பிரைம் மினிஸ்டர். மாநில அளவுல யார் ஹெட் அப்படின்றது பாத்தீங்கன்னா தலைவர் யாருன்னா சீஃப் மினிஸ்டர். இதை தாண்டி டிஸ்ட்ரிக்ட் லெவல்லயும் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல யார் சார் ஹெட் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா கலெக்டர் தான் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஹெட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கம்யூனிட்டி பேஸ்ல இருக்கக்கூடிய என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இதனால இதுக்கும் வந்து நமக்கு வந்து அவேர்னஸ் தேவை. இந்த அவேர்னஸ் எப்படி கிரியேட் பண்றாங்க? முன்னாடியே சொன்னதுதான் சார். ஒரு ஸ்டேஜ்ல ப்ரோக்ராம் போட்டோ, நியூஸ் பேப்பர்ல போட்டோ, இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம். கடற்கரை ஓரத்துல இருக்கிறவங்களுக்கு வெள்ளம் வருது, சைக்ளோன் வருது அப்படின்னும். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஃபயர் நடக்கும். இப்போ 2018ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு மலைக்கு போனாங்க. அந்த மலையில வந்து மாட்டிக்கிட்டாங்க. நிறைய சின்ன சின்ன பசங்க ட்ரெக்கிங் சொல்லிட்டு போனாங்க. அங்க ஃபாரஸ்ட் ஃபயர்ல மாட்டிக்கிட்டாங்க. இதெல்லாம் நம்ம கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? என்னெல்லாம் மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கலாம், போக்குவரத்துல பெரிய ஆக்சிடென்ட். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா லாஸ்ட் இயருக்கு அதுக்கு முன்னாடி வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரயில்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட், பெரிய அளவுக்கு ஆக்சிடென்ட் இந்தியால நடந்துச்சு. ஃபயர் ஆக்சிடென்ட் இருக்கலாம், ரயில் டிரான்ஸ்போர்டேஷன், பஸ், பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆகலாம், இல்ல நெரிசல்ல மாட்டிட்டு சாகலாம், இல்ல ஏதாவது இண்டஸ்ட்ரியில ஃபயர் இருக்கலாம், இண்டஸ்ட்ரியில பாம்பு பிளாஸ்ட் இருக்கலாம், இண்டஸ்ட்ரியில கெமிக்கல் லீக்கேஜ் இருக்கலாம், போபால் கேஸ் லீக்கேஜ், நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல ஏதாவது ஒரு வெடிப்பு ஏற்படலாம், ஃபுகுஷிமான்ட்டு ஒன்று இருக்கு, செர்னோபைல்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் மேன்மேட் டிசாஸ்டர். முதல்ல நம்ம என்ன பண்றோம்? ஸ்டாம்பேட், கூட்ட நெரிசல். அப்ப கோவில் இல்ல பொலிட்டிக்கல் மீட்டிங் இல்ல ஏதாவது ஹோட்டல்ல ஏதாவது ஃப்ரீயா தராங்க, ரைஸ் தராங்க, அந்த சமயத்துல மக்கள் கூட்ட நெரிசல் வரும்போது சில சமயத்துல ஸ்டாம்பேட்ல
காலேஜ்ல எங்கேயோ ஒரு ஏதோ ஒரு இடத்துல சடனா ஷோ போடுறாங்க கடகடன்னு போகும்போது நெரிசல்ல மாட்டிக்கிட்டு இறந்துடுறாங்க. ஸோ படிக்கட்டு சின்ன வழி போகிறாங்க, அந்த வழியா நிறைய பேர் போறாங்கன்னோ அங்கதான் நெரிசல் வரும். அப்ப அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாரையும் தள்ளக்கூடாது. அந்த கூட்டத்தோட ஏன்னா நீங்க ஒருத்தர் இல்ல, பின்னாடி 1000 பேர் இருக்காங்க. 1000 பேர் நம்மளால தள்ள முடியாதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த கூட்டம் எந்த டைரக்ஷன்ல போதோ அதே டைரக்ஷன்ல நம்ம போகணும். முதல்ல ஸ்டாம்பேட்ல நம்ம எதை பாதுகாக்கணும்னா, நம்மளுடைய லங்ஸ், நம்ம மூச்சு விடுறதுக்கு லங்ஸ் தான் முக்கியமானது. அந்த லங்ஸை நம்ம பாதுகாக்கணும். ஸோ நீங்க என்ன பண்ணணும், கையை லங்ஸை பாதுகாக்கிற மாதிரி போகணும். ஏன்னா நெரிசல் அழுத்த அழுத்த லங்ஸும் அழுத்தம் அழுத்துச்சுன்னா உங்களால மூச்சு முடியாது. சஃபகேஷன்ல இறந்து போறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னொன்னு, ஓரத்துல போகாம சென்டர்ல இருக்கிறதுக்கு பார்க்கணும். ஓரத்துல போனீங்க அப்படின்னா நசுக்க நசுக்க செவுத்த நம்மளால நகர்த்த முடியாது. ஆனா ஆள்லாம் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல பேக்ல மூவ் பண்ணுவாங்க. அப்போ முடிஞ்ச வரைக்கும் சென்டர்ல இருக்க, முடிஞ்ச வரைக்கும் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸிட், வெளியே போறதுக்கு வழி என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கூட்டத்துல போறீங்க, கோவிலுக்கு போறீங்க, அந்த மாதிரி இதெல்லாம் போறீங்க அப்படின்னா எக்ஸிட்டுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா வரதராஜ பெருமாள் கோவில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பெருமாள் கோவில் இந்த மாதிரி ஸ்டாம்பேட் நடந்துச்சு, அதுல இறந்தாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். இதுக்கான ஒரு அவேர்னஸ், இப்படி நான் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க என்ன பண்ணணும், கையை வந்து செஸ்ட்டை பாதுகாத்து வைக்கணும், லங்ஸை பாதுகாத்து வைக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், கூட்டத்துல சென்டர்ல இருக்க பாருங்க, கூட்டத்தோட கூட்டமா போக ஃபயர் ஃபயர் இல்ல எக்ஸிட் எங்க இருக்கு அப்படின்றத பார்த்து முதல்லயே தெரிஞ்சுக்கணும். சோ தட் நீங்க சட்டுன்னு வெளியில போக முடியும். இதுதான் சார் இங்க இருக்கக்கூடிய மொத்த ஸ்டாம்பேட் உடைய மெயின் கண்டென்ட்டே இங்க இதுதான் சார் இருக்க போகுது. சரிங்களா? சோ என்ன இருக்கு, ஸ்டாம்பேட் மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்க, இதுதான் இத பத்தி தான் குடுத்துருக்காங்க. கேள்விகள் உங்களுக்கு என்ன அப்படின்னா, அத பாருங்க. நீங்க வந்து எக்ஸிட் வெளியில போற வழி என்ன, உங்களுடைய செஸ்ட்டை பாதுகாத்து வச்சுக்கோங்க, கைகளால மார்களை வந்து பாதுகாத்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, அதே மாதிரி சப்போஸ் நீங்க கீழ விழுந்துட்டீங்க அப்படின்னா, அப்பயும் நீங்க லங்ஸ் தான், உங்க மேல 10 பேர் இருந்தாலும் உங்களோட லங்ஸ் இதுவாக இதுவாக மூச்சு விட முடியாது. இப்ப நீங்க முடிஞ்ச வரைக்கும் எந்திரிக்க பார்க்கணும், உங்களுடைய செஸ்ட்டை பாதுகாக்க பாருங்க அப்படின்றது தான் இங்க குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸ்மார்ட்டா கம்யூனிகேட் பண்ணுங்க. இருக்கிறவங்களோட ஸ்மார்ட்டா கம்யூனிகேட் பண்ணி எப்படி வெளியில போக முடியும்ன்றத பார்த்துக்கோங்க. எல்லா இடத்துக்குமே பயப்படக்கூடாது அப்படின்றது ஒண்ணு சொல்றாங்க. அடுத்தது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நீர்ல முழுகிடுறாங்க. யாரோ ஒருத்தவங்க தண்ணீல முழுகுறாங்க. இதுல எப்படி சார் கேள்விகள் கேட்கறாங்க. அப்ப நீங்க தண்ணீல முழுகிட்டீங்க அப்படின்னா, நீங்க மூச்சு வாங்குறீங்க. மூச்சு வாங்குற அதாவது நீங்க தண்ணிய குடிச்சிருவீங்க. அப்ப உங்களுடைய லங்ஸ் எல்லாம் தண்ணீல ஃபுல்லா இருக்கும். அப்ப உங்களுக்கு மூச்சு அப்ப இங்க லங்ஸ் தான் பிரச்சனை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி என்னன்னா, நீர்லயே பார்த்தீங்க அப்படின்னா, கடல்ல ஒருத்தவங்க விழலாம். ஃப்ரெஷ் வாட்டர்ல ஒருத்தவங்க விழலாம். இங்க என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்னா, ஃப்ரெஷ் வாட்டர்ல விழுறவங்க தான் டக்குன்னு இறந்து போயிடுவாங்க. அதுலயும் ஏழை மக்கள் தான் அதிகமா நீர்ல முழுகி சாகுறாங்க. மிடில் கிளாஸோ இல்ல அப்பர் கிளாஸோ கிடையாது. இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், நீங்க வந்து உப்பு தண்ணியா இல்ல சாதா தண்ணியா அப்படின்னா, சாதா தண்ணியில விழுந்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தங்க அவங்க 2லேருந்து 3 நிமிஷத்துல இறந்துடுறாங்க. அதே உப்பு தண்ணி அப்படின்னும் போது 8லேருந்து 10 நிமிஷம் ஆகுது அப்படின்றத சொல்றாங்க. ஏன் சார் அப்படின்னா, சாதா ஃப்ரெஷ் வாட்டர் என்ன ஆகுது, நம்ம லங்ஸ்ல போய் அப்படியே ரத்தத்தோட கலந்துருது. அப்ப ரத்தத்துடைய திக்னஸ் போயிடுது. அப்ப நம்மளுடைய உறுப்புகள்லாம் ஒரு ஒரு செல்ஸும் செத்து போகுது. அதனால உறுப்புகள் பாதிச்சு கடகடன்னு செத்துறாங்க 2 to 3 மினிட்ஸ்ல. ஆனா உப்பு தண்ணி அப்படின்னா லங்ஸ் ஃபில் ஆகுது. அது ரத்தத்தோட டக்குன்னு கலக்காததுனால நம்மளுடைய பாடி லங்ஸ் மூச்சு விட முடியாம 8 நிமிஷம் 9 நிமிஷம் கழிச்சு தான் இறந்து போறீங்க. மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர்னால இறந்து போக மாட்டாங்க. சரிங்களா? இதுல எஸ்பெஷலி குழந்தைங்க தான் நிறைய இறந்து போகுது. ஸ்விம்மிங் பூல் அந்த பூல் இதெல்லாம் நிறைய இறந்து போறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கெல்லாம் கவர்மெண்ட் நிறைய ரூல்ஸ் போட்டிருக்கு. இப்ப கூட ரீசெண்டா பாத்தீங்கன்னா சென்னையில தாம்பரம் பக்கத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல்ல ஒரு குழந்தை வந்து விழுந்து இறந்து போயிடுச்சு. ஸ்விம்மிங் பண்ணிட்டே இருக்கும்போது இறந்து போயிடுச்சு அப்படிலாம் சொல்றாங்க. இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், ஃப்ரெஷ் வாட்டர்ல தான் அதிகமா இறந்து போறாங்க. ஏன் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இந்த தண்ணி தான் நம்மளுடைய ரத்தத்தோட ஈஸியா கலக்கும் அப்படின்றதுலாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ இந்த டீடைல்ஸ், இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஃப்ரெஷ் வாட்டரா, சால்ட் வாட்டரா, ஏன் ஃப்ரெஷ் வாட்டர்ல சீக்கிரமா இறந்துடுறாங்க அப்படின்றது, ஏன் சால்ட் வாட்டரா, அந்த நிமிஷங்கள் 8 to 10 மினிட்ஸ் அப்படின்றத நீங்க பக்காவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆண்கள் தான் நிறைய சான்சஸ், ஏன்னா பெண்கள் நிறைய போறது இல்ல தண்ணியில அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன அவேர்னஸ், கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு, அதெல்லாம் அப்பப்போ நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபயர் ஆக்சிடென்ட். சோ ஃபயர் ஆக்சிடென்ட் ஃபேக்டரியில் நடக்கலாம். ஃபாரஸ்ட் ஃபயர் நடக்கலாம். அப்போ உலக அளவுல பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியால, பிரேசில்ல, யுஎஸ்ஏல, யூரோப்ல, இட்டாலியில அப்பப்ப ஃபாரஸ்ட் ஃபயர் கேட்டுட்டே இருக்கும். நம்ம ஊர்ல பெருசா ஃபாரஸ்ட் ஃபயர் பார்த்ததில்ல. ஆனா 2018ல தமிழ்நாட்டுல தேனியில ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் நடந்துச்சு. அதுல நிறைய யங்ஸ்டர்ஸ் ஐடி கம்பெனில வேலை பார்க்குறவங்க ட்ரெக்கிங் சொல்லி போயிட்டு அதுல மாட்டிக்கிட்டு அவங்க இறந்து போனாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? சோ என்ன சார் அப்படின்னா,
ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் மெயினா எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் அப்படின்னும் போது எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ஷார்ட் சர்க்யூட் ஆகும், அப்படியே பத்திக்கும், அப்படியே பில்டிங் பத்திக்கலாம். அதெல்லாம் நிறைய நடக்கும். ஒன்னு தவிர இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்டரிஸ், கெமிக்கல்ஸ் அந்த இடத்துல ஃபாரஸ்ட் நடக்கலாம், ஃபயர் நடக்கலாம். இல்ல ஃபாரஸ்ட் காட்டுல வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் நடக்கலாம். இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களுக்கு. எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா மழை காலத்துல இல்ல, வெயில் காலத்துல எப்ப வந்து பெருசா வந்து ஈரப்பதம் கம்மியா இருக்கும் அந்த சமயத்துல தான் ஃபாரஸ்ட் ஃபயர் நடக்கும். சரிங்களா? ஸோ என்ன இருக்கு அப்படின்றத பாருங்க. ஷுட் பி கிவன் ஷவுட். அப்போ ஃபாரஸ்ட் ஃபயருக்கு என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கான ஃபர்ஸ்ட் எய்ட் நீங்க மண் எடுத்து வச்சிருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா உங்களுடைய மெயின் சுவிட்சை நீங்க ஆஃப் பண்ணி வச்சிருக்கணும். சரிங்களா? துணி பத்திக்கிச்சு அப்படின்னா முதல்ல துணியை நீங்க ரிமூவ் பண்ணணும். ஓடக்கூடாது துணி, ஏன்னா காத்துல அந்த துணி இன்னும் அதிகமா எரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? கம்பஷன் மெட்டீரியல்லாம் இருக்கு. அப்போ ஏதோ ஒண்ணு டக்குன்னு பத்திக்கூடிய பொருள் இருக்குன்னா அது ஃபயர் பக்கத்துல இல்லாம இருக்கணும். இதே உங்க வீடு பத்திக்கிச்சு அப்படின்னா வீட்ல இருந்து ஏதாவது ஒரு பொருள் எடுத்துன்னு வரேன்னு இருக்கக்கூடாது. உங்க உயிர் அதோட முக்கியம் அப்படின்றதுனால வீட்டுக்குள்ள போகக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸ்மோக் நிறைய இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாய் மூக்கெல்லாம் பொத்திக்கோங்க. ஜென்ரலா ஸ்மோக் கீழே இருந்து மேல போகும். அப்ப மேலதான் வந்து அதிகமா இருக்கும். ஏறத்தாழ பாத்தீங்கன்னா 30 சென்டிமீட்டருக்கு மேல வந்து நிறைய ஸ்மோக் இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் குனிஞ்சு மூக்க பாதுகாத்து வாங்க. மேல ஹை பாய்சனஸ் கேஸ் இருக்கும், கீழே கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால சொல்றாங்க. சோ இதெல்லாம் உங்களுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட்க்கான ஒரு பிரிகாஷனரி ஸ்டெப்ஸ். நீங்க அடுத்தது என்ன எடுக்கணும், சோ ஃபயர் நடந்தா என்ன நடக்கணும், ப்ரிவென்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சுவிட்சஸ் எல்லாம் ஃபயர் ப்ரூஃப்டா இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஃபிளேமபிள் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது பத்திக்கக்கூடிய பொருள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தள்ளி வைங்க. மரம் செடி அதாவது காட்டுக்கிட்டலாம் இருக்கீங்க அப்படின்னா சம்மர் சீசன்ல போகும்போது பார்த்து போங்க. அங்க ஃபயர் இருந்துச்சு அப்படின்னா எந்த இடம் ஃபயரா இருக்கோ அதுல இருந்து தள்ளியே இருக்கிறதுக்கு அதிகம் இது. அதே காட்டுல போனீங்க அப்படின்னா மண்ணு தானே இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா மண்ணுக்குள்ள நெருப்பு நிறைய இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி வீட்டை சுத்தி ட்ரை இலைகள், காஞ்சி போன இலைகள், பத்திக்கூடிய இலைகள்லாம் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் அப்பப்போ கிளீன் பண்ணி வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. ஸோ ஈராக்ல ஒரு இடம் இருக்கு சார், அதுக்கு பேரு இட்டர்னல் ஃபயர் பாபா குர்குர் அப்படின்ற பேரு. இது வந்து 4000 வருஷமா எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ கிளீன் டிச்சஸ், பெஞ்சஸ், இதுதான் சார் ஃபயருக்கு. சரிங்களா? டியூரிங் ஃபயர் போது என்ன நான் அவங்க சொன்ன பார்த்தீங்களா, உங்க ஹெட்டை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. 30 சென்டிமீட்டர் கம்மியா வச்சுக்கோங்க. ஏன்னா நெருப்பு கீழே பத்துச்சுன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, கட கட கடன்னு புகை மேலே தான் போகும். அப்போ நீங்க குனிஞ்சு போனீங்க அப்படின்னா நெருப்புலேருந்து உங்களை அப்போ இந்த ஃபேக்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்டர் எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அது எதுக்கெல்லாம் வாட்டரை வச்சு நிறுத்துங்க. வாட்டர் யூஸ் பண்ண முடியாத வாட்டரை வச்சு நிறுத்தாதீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. திங்ஸ் தட் மஸ்ட் நெவர் பி டன் டியூரிங் ஃபயர். அப்ப என்னெல்லாம் பண்ணவே கூடாது, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. டிவி பார்க்கக்கூடாது, ரேடியோ எலக்ட்ரிக்கல் இல்லாத ஐட்டம்ஸை யூஸ் பண்ணுங்க. பயப்படாதீங்க. ஜன்னல்லே நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் இருக்குன்னா ஜன்னல்லேருந்து குதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா ஜன்னல்லேருந்து குதிச்சா ஒண்ணும் நடக்காது அப்படின்றத பாருங்க. சரிங்களா? நீங்களே நெருப்பு அணைக்கணும் அப்படின்றத பார்த்துட்டு போகாதீங்க. சரிங்களா? இன்னொன்னு என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர். நம்ம ஊர்ல நிறைய பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபயர் கிராக்கர்ஸ், இந்த பட்டாசு உற்பத்தி இடத்துல வந்து அப்பப்போ வெடிக்குது. நம்மளுடைய போபால் கேஸ் ஸ்ட்ராட்டஜி அது தெரியும். கெமிக்கல்ஸ் ரீசெண்டா பார்த்தீங்கன்னா எண்ணூர்ல பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ்லாம் லீக்கேஜ் ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடற்கரையில இந்த ஆயில் எல்லாம் லீக் ஆகுது. இதெல்லாம் டிசாஸ்டர். இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல்னால ஆகக்கூடியது. அப்போ இதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அரசாங்கம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கு. அந்தந்த இண்டஸ்ட்ரீஸ் அந்தந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். அதுக்குன்னு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. இதுக்குன்னு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்கு. ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்கு. இவங்கெல்லாம் இதைய வந்து பார்த்துப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மெயினான திங்ஸ். இந்த இதுல நடக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில ஃபயர் நடக்கலாம், கெமிக்கல்ஸ் இருக்கலாம், எக்ஸ்ப்ளோட் ஆகலாம், ஃபிளேமபிள், என்ன வேணாலும் நடக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து அவங்க பொறுப்பு. இதுக்குன்னு ஒரு தனி மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ், ஆடிட் எல்லாமே இருக்குது. சென்ட்ரல்ல சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்கு, ஸ்டேட்ல ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்கு. இவங்க இது எல்லாம் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றத பத்தி சொல்றாங்க. சரிங்களா? இதுதான் மெயினான ஒரு கண்டென்ட். சரிங்களா? இதுல தான் நமக்கு வந்து போபால் கேஸ் ஸ்ட்ராட்டஜி இதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அப்பப்போ நடத்துறாங்க, கேள்விகளா கேட்கறாங்க. டிசம்பர் 3 1984ல நடந்துச்சு. ஒரு கேஸ் லீக் ஆயிடுச்சு. அதுல ஆயிரக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க. இன்னமும் பாதிக்கப்பட்டவர்கள் உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் 1984. அடுத்தது ரோடு ஆக்சிடென்ட். ரோடு ஆக்சிடென்ட் அப்படின்னும் போது என்ன சார், ரோட்ல போகும்போது கவன குறைச்சல், மிக வேகமா போகிறது, இல்ல ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணிட்டு அவங்க ஓட்டுறது, இல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மதிக்கிறது. ரெட் போட்டிருந்தாலும் சல்லுன்னு போகிறது, நான் தான் வேகமா போகணும், நான் தான் முந்தி போகணும் அப்படின்றது. இந்த மாதிரி சில தவறுகள்னால ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. இல்ல அப்படின்னா இந்த ரயில் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அந்த ரயில் யாரோ ஒருத்தருடைய தவறுனால ரயில் ஆக்சிடென்ட் நடக்குது, ஃபிளைட் ஆக்சிடென்ட் நடக்குது. இது எல்லாம் வந்து இதுல வருது. இது ஒன் ஆஃப் தி லீடிங்
டெத்து காசுக்கு லீடிங் இருக்குது. அதில் தமிழ்நாடு, அதில் சென்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி லீடிங்கில் இருக்குது இந்த ரோடு ஆக்சிடென்ட்ஸு டெத்துக்கு. இதுக்கு நம்ம டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே இதெல்லாம் நடக்காமல் இருந்துடும். அப்போ ஆப்டிமமான ஸ்பீடு, ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, இந்த மாதிரியான சில கண்டிஷன்ஸ் இது தெரிஞ்சிருந்தாலே போதுமானதாக இருக்கும். சரிங்களா? ஸோ ரோடு சிக்னல்ஸ் உடைய பேசிக் அவேர்னஸ் இருக்கணும். அந்த சிக்னல்ஸ் எல்லாம் ஸ்கூல் புக்கில் ஜீப்ரா லைனில் கிராஸ் பண்ணணும், ரெட் போட்டால் என்ன பண்ணணும், க்ரீன் போட்டால் என்ன பண்ணணும், எவ்வளோ நேரத்துக்குள்ளே என்ன பண்ணணும், எல்லோ இருந்ததுன்னா ஸ்லோ பண்ணணும், ரோடுல 2 சைட்லயும் ஒயிட் லைன் இருக்கு, சென்டர்ல ஒயிட் லைன் இருந்தா என்ன பண்ணும், சென்டர்ல எல்லோ லைன் இருந்தா என்ன பண்ணும், கர்வ்டு பட்டன், இந்த ஸ்கிரீனே வந்து ரெட் கலர்ல ட்ரையாங்குலர் ஷேப்ல இருந்தா என்ன அர்த்தம், சர்க்குலர் ஷேப்ல இருந்தா எது மேண்டேட்ரி, எது வந்து கண்டிப்பா நம்ம ஃப்ரேம் பண்ணியே ஆகணும், எது வந்து நம்ம காஷியஸா போகணும், பார்த்து பார்த்து போகணும். இப்போ டர்னிங் இருக்குன்னா நம்ம பார்த்து ஸ்லோவா போகணும், ஸ்கூல் இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்லோவா தான் கண்டிப்பா போகணும், ஹார்ன் பயங்கரமா அடிக்கக்கூடாது ஹாஸ்பிட்டல் பக்கத்துல. இந்த மாதிரி ஒன்னு மேண்டேட்ரினா என்ன, காஷியஸ்னா என்ன, இதுனா என்ன அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. அந்த சிக்னல்ஸ் எல்லாமும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரியான பேசிக் ரூல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்துக்கோங்க. இதுல ஒரு 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 ஃபேக்ட் ஒன்னு கேட்பாங்க. நில், கவனி, கடந்து செல் அப்படின்றது எதோடது சார் சம்பந்தப்பட்டது அப்படின்றத கேட்டாங்க அப்படின்னா, இதே நீங்க ஓரமா போய் தலையை பாதுகாத்து குனிஞ்சு உட்காந்துக்கோங்க, அது எதோடு சார்? நில், கவனி, நில், கவனி, கடந்து செல் அப்படின்னா அது ரோடுக்கு. ஓரமா உங்க ஹெட்டை வந்து பாதுகாத்து உட்காந்துக்கோங்க அப்படின்னா அது பூகம்பத்துக்கு. இதே வந்து ஸ்டாம்பேடு, நெரிசல் இருக்கு அப்படின்னா உங்களுடைய மார்பை வந்து பாதுகாத்து போங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு கொஸ்டின்ஸை கேட்டா உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் ஸ்டாப், லுக் அண்ட் கிராஸ் அப்படின்றத சொல்றாங்க. அது ரோடு சேஃப்டியில வர்றது அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் சார் பேசிக்கான நமக்கு டிசாஸ்டர் சம்பந்தப்பட்டதான முக்கியமான விஷயங்கள். இதுல நீங்க இதை தாண்டி என்னன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 பத்தியும் அதுல இருக்கக்கூடிய சில டீடைல்ஸை தெரிஞ்சு வச்சுட்டா போதுமானது. அது நெக்ஸ்ட் டாபிக்ஸ்ல நம்ம பார்ப்போம். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேட்டீங்க அப்படின்னா நான் ஆன்சர் பண்றேன். நன்றி, வணக்கம்.